அஸ்ஸலாமு அலைக்கும். அபிவின் பக்கம் நண்பர்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நேற்றுலேருந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அழித்த ஃபோட்டோக்களை எப்படி நம்ம மறுபடியும் ரெக்கவர் ஃபார்மேட் மூலயமா திருப்பி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி வீடியோ போட வேணாம்னு சில பேர் சொன்னாங்க, போட சொல்லி சில பேர் சொன்னாங்க. ஸோ இதை போட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால இப்போ இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவாக கொடுக்குறேன். இதை தவறான வழியில் யூஸ் பண்ணாதீங்க. பொதுவாக ரெக்கவரி ஃபார்மேட் எல்லாத்தையுமே கடைக்காரங்க வந்து தவறாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மொபைலில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரூட் பண்ண மொபைல் மட்டும்தான் ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும். ஆனால் ரூட் பண்ணாத மொபைல்களும் எடுக்கிறதுக்கு சில சாஃப்ட்வேர் இருக்குது. அது நான் என்னென்னு இப்போ உங்களுக்கு காட்டுற அந்த ஆப்ஸ் எல்லாம் அதை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிக்கோங்க. பட் இதை வந்து தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தவங்க அனுமதி இல்லாமல் அவங்க ஃபோனில் இதை இன்ஸ்டால் பண்ணி அவங்க ஃபோட்டோ எடுக்கிற வேலையை வச்சுக்காதீங்க, சரியா? இப்போது அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு உண்டான ஆப்ஸ் என்னென்னன்றதை இப்போ நமக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்ட்ரைட்டாக ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு இப்போ நான் வந்து ஏற்கனவே இது பண்ணி வச்சுருக்கேன், இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்குல்ல டும் பெஸ்டர், அப்புறம் இது மாதிரி நிறைய இருக்குது ரெக்கவர் ஆப்ஸு. இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு எதுன்னு தோணுதோ அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஆனால் என்னோட பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறது இந்த டுபெஸ்டர், அப்புறம் இந்த டிஸ்க் ஃபோட்டோ ரெக்கவர்னு இங்கே ஒன்று இருக்கும், டிஸ்க் ஃபோட்டோ ரெக்கவரி. இது எஸ்டி கார்டில் உள்ள, அதாவது மெமரி கார்டில் உள்ள அழித்த ஃபோட்டோவை கூட நம்ம திருப்பி எடுக்கிறதுக்கு உண்டான ஆப்ஸும் இதில் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கிது. இதை இந்த டிஸ்க் ஃபோட்டோவில் வந்து டிஸ்க் ஃபோட்டோ ரெக்கவரில் வந்து ப்ரோ வெர்ஷனும் இருக்குது. அதில் இன்னும் நிறைய வசதிகள் இருக்குது. அதாவது இந்த மெமரி கார்டில் இருக்கிற ஃபோட்டோஸை ரெக்கவர் பண்ணி எடுக்கிற அந்த ஆப்ஸும் சேர்ந்தே இதுலேயே கிடைக்கும். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஸும் ஒன்றாவே கிடைக்கிற மாதிரி இதோட ப்ரோ வெர்ஷன் இருக்குது. இப்போ இது ஃப்ரீங்கிறதுனால ஃபோன் மெமரியில் உள்ளது மட்டும்தான் இதுலேருந்து எடுக்க முடியும். ஸோ இதுதான் மேட்டர், இது தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட்னு கேட்கும். ஸ்டார்ட் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இப்படி இருக்கும். இதில் இந்த ஸ்டார்ட் பேசிக் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ எந்த ஒரு ஃபோட்டோவையும் நம்ம திருப்பி எடுக்கணும்னா அதுக்கும் ரொம்ப பெரிய சிரமப்பட தேவை கிடையாது. இப்போ இந்த ஃபோட்டோ என்கிட்ட கிடையாது. இந்த ஃபோட்டோ எனக்கு வேணும்னு நான் நினச்சேன்னா இப்படி ஒரு டிக் கொடுத்து இந்த ரெக்கவரில் கொடுத்துட்டேன்னா போதும். இப்படி கேட்கும். அதுக்குன்னு தனியாக ஃபைலில் இருக்கிற ஃபைலில் போடுறீங்களா இல்லை ஸ்ட்ரைட்டாக கேலரிக்கு கொண்டு போகவான்னு கேட்கும். நீங்கள் கேலரிக்கே கொடுத்துருங்க, அது பெஸ்ட்டு. நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து சேவிங் ஃபைல்ஸ், அவ்வளோதான், மூவ் ஆகிடுச்சு. இதுதான் மேட்ரு. இப்போ இது வந்து இந்த ஃபோட்டோ எனக்கு கேலரியில் இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுடைய எல்லா ஃபோட்டோஸையும் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். இதை வந்து இதுக்கு ரூட் பண்ணியிருக்குன்ற அந்த அவசியமும் கிடையாது. எல்லா மொபைல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேரும் சரி, அதே போல் இதோ இருக்கே, இதுவும் அப்படித்தான். இதுலேயும் வந்து நம்ம டிலீட் பண்ணதெல்லாமே காட்டிடும், உடனே ரெக்கார்டில் இதில் காட்டிடும். ஸோ நீங்கள் இதையும் வந்து டிலீட் பண்ண வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் வரும். இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்குவோங்க. அவ்வளோதாங்க, இது இந்த விஷயம் அவ்வளோதான். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை ஏன் நான் சொல்ல மறுத்தேன் அப்படின்னா, இதை வந்து தவறான வழியில் எல்லா கடைக்காரங்களும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபோன் ஒரு ரிப்பேர்னு சொல்லிட்டு கடையில் கொடுத்தோம்னா, அதுவும் பொதுவாக லேடிஸ் ஃபோன்னா உடனே அதில் ஒரு ரெக்கவரி ஃபார்மேட்டை போட்டு இருக்கிறது எல்லாத்தையும் உரியறானுங்க. அவங்க ரகசியமாக எடுத்த ஃபோட்டோக்கள் கூட அவங்க கையில் போய் மாட்டிக்குது, அது நெட்டுக்கு போகுது. இது மாதிரி தவறுகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த தவறை தடுக்க நம்மளால் முடியும். அது எப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போது நாம் ஏதோ ஒரு ஆசையில், ஏதோ ஒரு ஆர்வத்தில், நிர்வாணமாகவோ இல்லை அறகுற உடையிலையோ ஏதோ ஒரு இதில் நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டோம்னு வைங்க. அதுக்கு பிறகு நாம் அதை டிலீட் பண்ணுறோம். இதில் வேணாம், அந்த ஃபோனில் வச்சுக்க வேணாம்னு சொல்லிட்டு டிலீட் பண்ணுறோம். நம்ம டிலீட் பண்ண பிறகும் இது மாதிரி ஒரு ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டால் அந்த ஃபோட்டோஸை ஈஸியாக எடுத்துட முடியும். அதைத்தான் கம்ப்யூட்டர் வச்சுருக்கிற ஒவ்வொருத்தனும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஃபோன் ரிப்பேர்னு சொல்லிட்டு கொண்டு போனோம்னா அவன் உடனே அந்த சாஃப்ட்வேர் அதில் இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. ஆனால் நாம் டிலீட் பண்ணினா திருப்பி எந்த கம்ப்யூட்டரில் எதை வச்சு பார்த்தாலும் எந்த ஒரு ரெக்கவர் ஃபார்மேட்டும் ரிசீவ் பண்ண முடியாத அளவுக்கு நாமளே ஒரு செட்டிங்ஸ் பண்ண முடியும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு அதை நான் உங்களுக்கு சொல்லியே காட்டிடுறேன். நேராக மை ஃபைல்ஸ் போங்க. மை ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் டிவைஸ் ஸ்டோரேஜ்னு இருக்குல்ல, அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ இருங்க, இந்த பிக்சர்ஸ் இருக்குது. இப்போது இதை வந்து இப்போ நான் டிலீட் பண்ணிட்டேன்னா, இப்போ இந்த ஃபோட்டோ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் இதை டிலீட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சா, டிலீட் பண்ணாலும் அது வந்து ஒரு ஃபோன் ரெக்கவரி ஃபார்மேட் போடும்போது அதில் ஈஸியாக கிடச்சிடும். அதுதான் உள்ள பேசிக், சரியா? ஸோ இதை நாம் கிடைக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம்.
இப்படி ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி மோர்ன்றதை கொடுங்க. அதில் வந்து ரீநேம்னு காட்டும். இந்த ரீநேம்ங்கிறதுல ஃபுல்லாக அந்த இதை இருக்கிற நேம் ஃபுல்லாக அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன புள்ளி வைங்க. EXE அவ்வளோதான். இதை அப்படி கொடுங்க. இப்படி வந்துடுச்சுன்னா எந்த ஒரு கொம்பனாலும் நம்மளோட ஃபோட்டோஸை ரெக்கவர் பண்ணி எடுக்கவே முடியாது. ஏன்னா இப்படி நம்ம வச்சுட்டு டிலீட் பண்ணிட்டோம்னா, அதாவது நம்ம சாதாரணமாக இப்போ நம்ம எந்த ஃபோட்டோ நம்ம டிலீட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஃபோட்டோவுக்கு இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு போய் டிலீட் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபோட்டோ நான் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது என்னோட ரெக்கவரியில் வருதான்னு பாருங்களேன். எதுலேயுமே காட்டாது. அந்த ஃபைல் வந்து ஹிட் ஆகிடும். அதை டிலீட் பண்ணிட்டேன்னா எந்த ஒரு இதுலேயும் வந்து வராது. சரியா? இப்போ இருங்க, இங்கே பாருங்கள், காட்டுறேன். நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிட்டாலே இங்கே வராது. ஃபஸ்ட்டு அதை டிலீட் பண்ணிட்டோம்னா அதுக்கு பிறகு எனக்குமே எடுக்க முடியாது எவனாலையுமே. இப்போ இதில் காட்டுதா? இதுலேயும் காட்டாது. இந்த டிப் மாஸ்டர் இதில் காட்டுறேன் பாருங்கள், இதுலேயும் காட்டாது. இதுதான் மேட்ரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நல்லா தெளிவாக மறுபடியும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. எந்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் டிலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவுக்கு ஃபஸ்ட்டு டிவைஸ் மை ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி டிவைஸ் ஸ்டோரேஜ் போங்க. அதில் பிக்சர்ஸ் இருக்கிறதுல போங்க. இப்போ நம்ம டிலீட் பண்ண வேண்டிய ஃபோட்டோவை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு வெறுமனே டிலீட் பண்ணிடாமல் அதோட நேமை ரீநேம் கொடுங்க. ரீநேம் போய் இப்படி அதை இருக்கிறத டிலீட் பண்ணிவிட்டு ஒரு புள்ளி வைங்க. EXE அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ரீநேம் கொடுத்துட்டோம்னா ஆல்ரெடி ஃபைல் நேம் ஆல்ரெடி யூஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ அது வேணாம். வேறு நான் ஒரு ஃபோட்டோ இது பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ கொடுக்குறேன். ரீநேம் இப்படி கொடுத்துட்டு புள்ளி வைங்க. EXE அப்படின்னு கொடுத்துட்டு ரீநேம் கொடுங்க. ஃபைல் நேம் இஸ் ஆல்ரெடி யூஸ். இந்த ஃபைலுக்கும் நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. ஸோ இதெல்லாம் எனக்கு காட்டும். நான் இன்னும் டிலீட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பேசிக். நீங்கள் இப்படி பண்ணதுக்கு பிறகு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம டிலீட் பண்ணோம்னா யாராலையும் நம்மளோட அந்தரங்க ஃபோட்டோக்கள் வெளியே போகாது. சரியா? இது ஒரு எளிமையான வழி. இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்படி டிலீட் பண்ணதுக்கு பிறகு எந்த ஒரு ரெக்கவர் ஃபைல்ஸும் காட்டாது. கம்ப்யூட்டரும் காட்டி எடுக்க முடியாது. சரியா? இது ஒரு ஈஸியான வழி, தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலமா நாம பாதுகாத்துக்க முடியும். சரியா? இது போல் இன்னொரு விஷயத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இதில் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்து ஷேர் பண்ணுங்கள். அனைவரும் தெரிஞ்சுக்கிட்டும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இன்னொரு பதிவில் சந்திப்போம். பாய் பாய். அஸ்ஸலாம்.